ஹலோ அண்ணா, அவன் என் கூட சண்டை போட்டே இருக்கான். நீங்க கொஞ்சம் அவன் கூட பேசுங்கண்ணா. சரிம்மா, நான் பேசுறேன். இவ்ளோ நேரம் யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? உங்க அண்ணன் ஹரி கூட தான். அவன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்றேன், நீங்க நான் சொல்றதே கேட்க மாட்டீங்க. ஏய் சரிடி, கத்தாத, நான் பேசல. அண்ணா அவன் உங்க கூடயா இருக்கா? ஆமாம்மா, அவன் என் கூட தான் இருக்கான். ஏன், என்னாச்சு? இல்லண்ணா, மத்த பசங்க கூட எல்லாம் சேர்ந்தா கெட்டு போயிருவான். உங்க கூட இருந்தா கரெக்டா இருப்பான், அதனால தான் கேட்டேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா, நான் போயிட்டு வரேன். சரி, நீயும் பாத்து போ. ஏங்க, எங்க போயிட்டு வரீங்க? ஹரி கூட வெளியே போயிட்டு வந்தம்மா. அவன் கூட தான் சேராதன்னு சொல்றேன்ல, அவன் தான் உனக்கு எடுக்கிறதே. உங்க ஃப்ரெண்ட் எதுக்கு இந்த டைம்ல கால் பண்றாங்க? ஏய், மணி 7 தாண்டி ஆகுது. 7 மணினா அது அன் டைம் இல்லையா? குடும்பத்தோட கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விடுறது இல்ல. என்னம்மா சத்யா, எந்த டைம்ல கால் பண்ணிருக்க? அண்ணா சபரிஷ் போனே எடுக்க மாட்டேன், என்னாச்சுன்னு தெரியல. நீங்க போய் கொஞ்சம் பாக்குறீங்களா? சரிம்மா, நான் போய் பாக்குறேன். டேய், நேத்து எங்கடா போனேன்? வால் நைட் 2 மணிக்கு கூட்டு புலம்பிட்டு இருக்கா. டேய் தூங்கிட்டேன்டா. போன் அட்டன் பண்ணி சொல்றேன்னு எங்க அம்மா என்ன தப்பா நினைக்கிறா? கல்யாணத்துக்கு முன்னாடி இனிச்சது இப்ப கசக்குதா? ஏம்மா, எந்த வேலையும் உருப்படியா செய்ய மாட்டியா? துணியெல்லாம் அழுக்கே போல. அத்தை, நான் என்ன பண்ணாலும் நீங்க உருப்படியா பண்ணலன்னு சொன்னா நான் என்னதான் பண்ண முடியும்? கூட கூட பேசாதம்மா. அத்தை, நீங்க முதல்ல கூட கூட பேச வைக்காதீங்க. அழுக்கு போலன்னா நீங்களே போய் தவைங்க. என்னவ அம்மாவே எதிர்த்து பேசிட்டு போறா? இவன் ஒரு வாயாடி கட்டிட்டு வந்திருக்கான் பாரு. சத்யா, இப்பெல்லாம் உனக்கு என்னாச்சு? எப்ப பார்த்தாலும் அம்மா கிட்ட சண்டை போட்டு வாய் விட்டுட்டே இருக்க. யாரு, நானா? சத்யா, சும்மா தான் இருக்கிற. பாத்திரமெல்லாம் ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா கழுவியே. சரிங்க அத்தை. சும்மா டிவியே பார்க்காம ஏதோ ஒரு வேலை செய்யலாம்லம்மா. எல்லா வேலையும் இப்பதானே முடிச்சேன். டிவி ஆஃப் பண்ணிட்டு வேற வேலை இருந்தா செய்ப்போ. இவ்வளோ நாள் உங்க அம்மா எனக்கு குறை சொல்லும் போதோ என்ன திட்டிட்டு இருக்கும் போதோ நான் அமைதியா இருந்ததோ உங்க கண்ணுக்கு தெரியல. ஆனா நான் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொன்னதும் உங்களுக்கு நான் சண்டை போடுற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. எந்த பொண்ணும் வாயாடி இல்லைங்க. எங்களுக்காக நாங்க பேசுறதுதான் வாயாடி தானா? நான் வாயாடி தான். சத்யா, சாப்பாடு ரெடியாம்மா? ஏங்க, நம்ம வெளியே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, பேசாம வெளியே போய் சாப்பிட்டுலாமா? வெளியே எதுக்கு போகணும்? வீட்டுல வெட்டியா தான் இருக்க. எனக்கு ஒரு 2 தோசை சுடு போதும். சரி, ஓகே. என் அழகிய கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். என்னங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. ஹாஸ்பிட்டல் வரை கூட்டிட்டு போறீங்களா? உனக்கு இதே வேலையா போச்சு. இந்தா புடி, ஆட்டோல போயிட்டு வந்துக்கோ. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு ஏதாவது சின்னதா ஆச்சுன்னா கூட என்னால தாங்கிக்கவே முடியாது. கண்ணிலே தண்ணி வந்துடும். ஏங்க, இந்த போன் அப்பப்போ வேலையே செய்ய மாட்டேதுங்க. புது போன் வாங்கி தரீங்களா? இப்ப புது போன் வாங்கி எவன் கூட பேச போற? தேவையில்லாம பேசாதீங்க. ஏய், அப்படிதாண்டி பேசுவேன். புடிச்ச என் கூட இரு, இல்லன்னா மூடிட்டு போடி. இந்த ரோசம் இருக்குன்னு குறைச்சல் இல்ல. நான் உங்ககிட்ட எப்பவுமே கோவப்பட மாட்டேன், சண்டை போட மாட்டேன். உன்னை கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். ப்ராமிஸா? ப்ராமிஸா. சரி, நான் இந்த வீடியோ சேவ் பண்ணிப்பேன் லைஃப் லாங். இங்க லவ் பண்ணும்போது கொடுக்குற அன்பை கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்க மறந்துடுறோம். நம்ம காட்டுற அன்பை வச்சுதான் பொண்ணுங்க நம்மள நம்பி கல்யாணமே பண்றாங்க. டேய், உங்க மாமா தான் கூப்பிடுறாருல, என்னண்டா போய் கேளேண்டா. அந்த ஆளு வேற இருப்பாரு. தம்பி, வாழ்க்கைன்னு அப்படிதான் இருக்கும். இன்னும் நீ வாழ்க்கையில பார்க்க வேண்டியது நிறைய. ஆமா, போதும், சும்மா இருக்காதீங்க. நான் வேற வெளியே போகணும். தம்பி, வண்டியை பார்த்து ஓட்டிட்டு போடா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்னமோ இவருக்கு தான் வண்டி ஓட்ட தெரிஞ்ச மாதிரி. டேய் நில்றா, அந்த மனசு சொல்றத கொஞ்சம் கூட மதிக்க மாட்டற. உனக்கு அவர் மேல அப்படி என்ன கோவம்? போக்கா, நான் நம்ம அப்பாவையே மதிக்க மாட்டேன். அவரை மதிக்காட்டாலும் நீ இவரை மதிச்சுதான் ஆகணும். மா, தம்பி கூப்பிடுமா, அவனும் சாப்பிட்டுட்டோம். டேய் தம்பி, சாப்பிட்டு போடா. வண்டங்கா. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் குடும்ப பொறுப்பு வந்தா போதும், இன்னும் சூப்பரா வருவான் பாரு. இந்தா, உன் தம்பி பணம் கேட்டான்னு சொன்னல, கொடுத்துரு. எங்கண்ணா? அட குடுமா, என் பையனா இருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேனா. இந்தா புடி. அப்படி உன்னை பத்தி நினைக்கிறாருடா. அவரை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் கோமாளி மாதிரி தான் தெரியும். ஆனா ரொம்ப நல்ல மனுஷன்டா. எங்க போயிட்டு வரீங்க 2 பேரும்? மிச்சர் வாங்க போயிட்டு வரணும். அம்மா, இல்லம்மா, தண்ணி குடிக்கிறதுக்கு முடிஞ்சு போச்சு. அதான் தண்ணி பேக்கெட் வாங்க போனோம். வீட்டுல தான் தண்ணி இருக்கே. வாங்க மாமா, எஸ்கேப் ஆயிரலாம். இல்லங்க. ஐயோ, என்ன சத்தம்? மாமா மாட்டிக்கிட்டோம். மாம்ஸ், மாப்பிள போர் அடிக்குது. வாங்க மாமா, வெளியே போலாம். வாங்க மாப்பிள போலாம். இல்லங்க, எங்க 2 பேரும் ஊர் சுத்த கிளம்பிட்டீங்க? ஏய் போடி, உம்முஞ்சி அவ்வளவு நேரம் தான் பாக்குறது. வாங்க மாம்ஸ், நம்ம வெளியே போய் ஜாலியா சைட் அடிச்சுட்டு வரலாம். சரிங்க மாப்பிள. மாமானா மாமா தான். இந்த பாருமா, இந்த பையன் எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்குது, என்னதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பா, ஏங்க, எனக்கு எங்க அப்பா தான் உலகமே, தெரியுமா? ஏய், என்னடி உலகத்திலேயே யாருக்கு இல்லாத அப்பாவை மாதிரி உங்க அப்பாவை இவ்வளவு பெருமை பேசிட்டு இருக்க? நான் கூட உங்களுக்கு ஒத்துமையே இல்லாம போயிருமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல மேடம், நாங்க 1000 தான் சண்டை போட்டிருந்தாலும் நாங்க மாமா மாப்பிள்ளை இல்ல, நாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாம்ஸ்? ஆமா மாப்பிள.
அம்மா நாங்களே 1000 பொண்ணு பார்த்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மருமக எங்களுக்கு அமைஞ்சிருக்க மாட்டா. அப்படியாம்மா? ச்சே, அத்தை நம்மளை பத்தி எல்லாத்தையும் பெருமையா பேசுறாங்க. நல்ல மா என் பொண்டாட்டிக்கு புது பட்டுப்புடவை எடுத்திருக்கம்மா, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கு. எவ்வளவு? 6000 ரூபாம்மா. அவளுக்கு ரொம்ப நாளா பட்டுப்புடவை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான்மா. ஏங்க அப்படியே அத்தைக்கு ஒண்ணு வாங்கிருக்கலாம்ல. ஏய், நான் எங்க அம்மா கெடுக்காம இருப்பேனா? இந்தாங்கம்மா. எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? இதுவும் அவளுக்கே கொடுத்துரு. என்ன எல்லாத்தையும் நமக்கே விட்டு தராங்க? என் மேல அவ்வளவு பாசமா? உன் மருமக இல்லாத நேரத்துல அவர் உங்களை என்ன தொலாவிட்டு இருக்கிற? நீங்க கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? மருமகள் அவ மூஞ்சலி மாதிரி இருந்துட்டு என்ற மகனை முந்தானியில முடிச்சு வச்சிருக்கா. என்னமா சொல்ற? உங்க மருமகளை பத்தி நீ தான் பெருமையா பேசுவ, இப்ப என்ன இப்படி சொல்ற? ஆமா, அப்பதான் அவ என்கிட்ட எதையும் பண்றது மறைக்க மாட்டா. அத்தை, அப்ப இத்தனை நாள் என் மேல பாசமா இல்ல, பாசமா இருக்கிற மாதிரி வேசமா தான் இருந்திருக்கீங்க. என் பையனை நீ எது வச்சு மயக்கின? அத்தை, ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? ச்சே, இப்படி ஒரு விஷத்தை நம்பிட்டமே, நினைச்சாலே வேதனையா இருக்கு. 1000 தான் இருந்தாலும் வெளுத்ததுல பால் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்பதான் புரியுது. அம்மா அம்மா, தம்பி யாருக்கும் தெரியாம பிஸ்கட் எடுத்து சாப்பிடுறாமா? ஏன் இரு வரேன். எப்படியோ மார்க் ஷீட்ல அப்பா கையெழுத்து போட்டாச்சு. அடப்பாவி. அக்கா தயவு செஞ்சு அப்பாட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாதக்கா. நான் சொல்லுவேனே, அப்பா தம்பி உங்களை மாதிரியே மார்க் ஷீட்ல கையெழுத்து போட்டிருக்கான்னு. நீ எல்லாம் ஒரு அக்காவா? இன்னைக்கு உனக்கு இருக்குடி ஆப்பு. ஐயோ, எங்க இதுல இருந்து காசை காணோம்? அம்மா, காசியா தேடுறீங்க? அது தம்பி நேத்தே உங்களுக்கு தெரியாம காசு எடுத்து செலவு பண்ணிட்டாமா. இன்னைக்கு அவனை பாரு. அச்சோ, போன் வேற உடைஞ்சிருச்சு. போச்சு, உடச்சிட்டியா? நீ எத்தனை டைம் என்ன அம்மாட்ட போட்டு கொடுத்துருக்க? இரு, நான் உன்னை போட்டு கொடுக்குறேன். டேய் ப்ளீஸ் டா, சொல்லிராதடா ப்ளீஸ் டா. யார் இந்த வேலையை பார்த்தது? அது நான் தான் தெரியாம உடச்சிட்டேன். என்ன இவ உடைச்சேன்னு சொல்றா? டேய், உனக்கெல்லாம் எவ்வளவு அடிச்சாலும் அறிவே இல்லையா? உங்க அப்பா கிட்ட சூடு வைக்க சொல்றேன். டேய் தம்பி, ஏன்டா? மாட்டி விடுறது உங்ககிட்ட, மாட்டிட்டு அடி வாங்குறதாங்க என் கெத்து. சாரிடா. தங்கச்சி என்ன மச்சான் சொல்லாம வந்து சர்ப்ரைஸ் பண்றீங்க? தங்கச்சி வீட்டுக்கு சொல்லிட்டு வரணுமா என்ன? அடிக்கிற வெயிலுக்கு மண்டை மூலையெல்லாம் கலங்கிரும் போல. ஃப்ரிட்ஜ்ல தண்ணி கூட ஃபில் பண்ணி வைக்க மாட்டியாமா? இல்ல, நான் ஃபில் பண்ணி தான். மச்சான், கூலிங் வாட்டரா? நான் தான் குடிச்சேன். ஓ, தங்கச்சி, இன்னும் கொஞ்சம் கூலிங் வாட்டர் சேர்த்து வைமா ஃப்ரிட்ஜ்ல. கவி சாப்பாடு போடுமா? இருங்க மச்சான், நான் போட்டுட்டு உங்களுக்கு தரேன். ஏண்டா வேலை வெட்டி போகாம எப்படி உன்னால இப்படி சாப்பிட முடியுது? தங்கச்சி, அப்படி கூப்பிடாத. அந்த ஒரு உருவக்கிறனாலதான் இந்த மனுஷன் நீ பண்றதுக்குள்ள அவ்வளவு பொறுத்து போயிட்டு இருக்காரு. விடுமா அண்ணா, அப்படிலாம் பேசாத. 7 கழுது வயசாச்சு, கூட பிறந்த வீட்டுல சாப்பிடாம சோத்து உப்பு போட்டு தான் திங்கிற. ஏய், உங்க அண்ணனுக்கு ஒருத்தனுக்கு தான் சாப்பாடு இருக்கா? வேலையை முடிச்சிட்டு வந்து பசிக்குதுன்னு சொல்லுவா. மா எனக்கு தான் பசிக்குது. நீ என்ன வேலை வெட்டிக்கா போற? படிச்சுட்டு தெண்டமா வீட்டுல தான் இருக்க. மா உட்காருமா. மா என்னம்மா இது? என்னதான் நம்ம கூட பிறந்தவங்களா இருந்தாலும் அடுத்தவங்க வீட்டுக்கு போய் ஒரு வாய் சாப்பிடணும்னா யோசிச்சுதாங்க சாப்பிடணும். மா, ஜிம்முக்கு போகணும், வண்டி சாவி எங்கம்மா? சோபால இருக்குது பாடுறா. ஓ, இங்கதான் இருக்கா? ஏய் சாவி குறி, ஜிம்முக்கு போனோம். நான் தரமாட்டேன், நான் ஷாப்பிங் ஏய் குறி, ஏட்டிக்கு போட்டியா பண்ணிட்டு. டேய், உன் தங்கச்சி ஷாப்பிங் கூட்டிட்டு போயிருந்து அப்புறம் ஜிம்முக்கு போடா. மா, இவ ஷாப்பிங் போனா ஒரு நாள் ஆக்கிடுவாமா. முதல்ல நீ கூப்பிட்டு போ. வந்து தொலை. ரொம்ப தாண்டா. சீக்கிரம் வந்து ஏறி தொலை. இன்னும் எவ்வளவு நேரம் டி பண்ணுவ? சீக்கிரம் வா. டேய் இருடா வரேன். நீ வேற ரொம்ப பிடிச்சிருச்சு, காசு வேற பத்தல. இவன்ட்ட கேட்டா வேற ஏதாவது சொல்லுவாங்க. சரி வேணாம். ஏய் ஏன்டி எடுத்து வைக்கிற? நேத்தி கடன் பாரு, காசு பத்தலடா. அதான் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கிறதுல வச்சுட்டு இதை எடுத்துக்கோ. இத சொல்லத்தான் கேட்டியா? இவளுக்கு போய் சொன்னா பாரு, படி. நானே காசு பத்தலன்னு கடுப்புல இருக்கு, இவன் வேற. போடா. கவி, ஒரு நிமிஷம். இந்தா, இதான் பண்றா சுட்டு. உன் புத்தி உனக்கு அப்படிதான் போகும். நான் என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? காசு போட்டு வாங்கினேன். சரி நான் வரேன். இங்கதானே பார்த்தேன். அம்மோ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாமா, வெளியே போலாம். சரிங்க. ட்ரெஸ் மாத்த போறாங்களா? யார் அது? யாரு யாரு? இவர் தம்பி என்ன இப்படி நடந்துக்கிறா? அண்ணி, வாங்க தம்பி. என்னடா பொம்பளை பிள்ளைகளை தொட்டு பேசிட்டு இருக்க? கையறா. மாமா, சின்ன பையன் தானே, விடுங்க மாமா. என்னது இவன் தொடுறது ஒண்ணு சரியில்லை. இவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு தெரியாம நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொல்லியே ஆகணும். அண்ணா வீட்டுக்குள்ள பாம்பு பூந்துருச்சு, நான் அதை அடிச்சிட்டேன். டேய் என்னடா சொல்ற? பாம்பா? பாம்பு போகுது. என்ன ட்ரெஸ் மாத்த போறாங்களா? அண்ணி இருக்க ரூம் பக்கம் தான் பாம்பு போகுது. ரூம்குள்ள பூந்துட்டா. ஜன்னல சாத்தினா பாம்பு மேலே ஏறாது. டேய் வாடா, ஹாஸ்பிட்டல் போலாம். என்ன விடுனா, நம்ம அன்னிக்கு ஏதாச்சுன்னா சாப்பிட்டுடா. தம்பிக்கு மீன் வாங்கிட்டு வாடா, ரொம்ப பிடிக்கும். தம்பிக்கும் சேர்த்து மீன் வாங்கிட்டு வாங்க. அண்ணி எனக்கு இன்னொரு அம்மா மாதிரினா. வா ஹாஸ்பிட்டல் போலாம். ஐயோ, என் பையன் மாதிரி பாசம் வச்சவன தப்பா நினைச்சிட்டேனே. உங்க வீட்லயும் எல்இடி டிவி வாங்கிட்டீங்களா? ஆமாம்மா. எங்க வீட்லயும் டிவி வாங்கிருக்கோம், புது டிவி.
உங்க வீடா? ஆமாப்பா, எங்க வீட்டில் தான். உங்க மாப்பிள்ளை வீடு. மா, இப்போல்லாம் நான் சமைக்க கத்துக்கிட்டே தெரியுமா? உங்க மருமகன்ட்ட கேட்டு பாருங்க. அப்படியாம்மா? ஆமாம்மா, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க, நான் சமைச்சு தரேன். எது உங்க வீடா? ஏமா சீக்கிரம் போற? 2 நாள் இருந்துட்டு போமா. ஐயோ, உங்க மருமகன் நான் இல்லாம கடையில சாப்பிட்டுட்டு இருக்காருப்பா. நான் போய் தான் அங்க எல்லாம் பண்ணணும். ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க. ஏமா மூச்சுக்கு 300 தடவை எங்க வீடு உங்க வீடுன்னு பிரிச்சு பேசுறியே. ஒரு காலத்துல இந்த வீட்டுல நீ யாருன்னு மறந்துட்டியா? அப்பப்பா வானப்பா பிடிக்காதீங்க. வச்சுக்கோமா. அப்பா, நான் ஹால்லயே படுத்துக்கிட்டா? இது உன் வீடுமா, எங்க வேணாலும் படு, ஓடி ஆடி விளையாடு. உன்னை கேக்குறக்கு யார் இருக்காங்க? கல்யாணம் வேணாம்ப்பா. கல்யாணம் பண்ணி நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு என்ன வரட்டி விட்டுருவீங்க. அப்புறம் நான் உங்க 2 பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ப்பா. கல்யாணம் ஆனாலும் இது உன் வீடுமா, எப்ப வேணாலும் போலாம் வரலாம். அப்பா அம்மா இங்கதான் இருக்கோம். அப்படி இருந்த பொண்ணுமா நீ. இப்ப உன் புரச உன் வீடுன்னு ஓடுறல. கல்யாணம் ஆயிட்டா ஒரு பொண்ணு பிறந்த வீட்டையே மறந்துடணும்ப்பா. அம்மா நம்மளை விட்டு அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்தா நம்மளை பார்த்துக்க முடிஞ்சிருக்குமாப்பா? பிறந்த வீடு என்ன, புகுந்த வீடு என்ன, எல்லா இடத்துலயும் நான் உங்க 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்.